அருள்வதற்காக என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் நமக்கு பல்வேறு தலைப்பிலே மகான்களை பற்றியும் அருளாளர்களை பற்றியும் மிக அற்புதமான சிந்தனை உரைகளை வழங்கி கொண்டுள்ளார்கள். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மெய் என்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இந்த இனிய மாலை போகல 7 திரைகளும் 8 குணங்களும், இது ரைமிங்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு இல்லை. நம்முடைய கடந்த ஒரு தலைப்புல வள்ளல் பெருமானாருடைய கொடைகளை பற்றி ராமலிங்க அடிகளார் வடலூரிலே நிறுவிய ஞான சபையை பற்றி எல்லாம் சிந்தி இன்றைக்கும் பெருவாரியான அன்பர்கள் எப்படி கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையை நாடுகிறார்களோ அதுபோல தைப்பூசத்தன்று வடலூரை நோக்கி குழுமுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த ஜோதி தரிசனம் என்ற ஒரு காட்சி, அந்த ஜோதி தரிசனம் என்பதுல 7 திரைகளை கடந்து என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதை தான் இன்றைய சிந்தனை விருந்தாக மலர்த்தி கொள்ளும் அன்புள்ளங்களே. அதாவது நாம் ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்றால்னா என்ன அர்த்தம்னா, மறைபொருள் புறமாக காட்டப்படுகின்ற ஜோதி அல்ல. அப்ப இறை ஆற்றலை குறிக்கும். அப்ப அந்த ஜோதியை, பேராற்றலை நாம் உணர வேண்டும், அடைய வேண்டும் என்றால் 7 திரைகளை கடக்க வேண்டும் என்பது விளக்கப்பட்டுள்ளது. இவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, தத்துவாபத்தி, சமுசக்தி, பதார்த்த பாவனை, துரியம் என்ற 7 நிலைகளை கடக்க வேண்டும். அப்பதான் அந்த இறை தரிசனம் என்று விளக்குகிறது. இப்ப இந்த சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, சமுசக்தி, பதார்த்த பாவனை, துரியம்னா என்ன புரியுது? இதை புரிந்து கொள்வது இன்றைய தலைப்பில் சிறப்பாக. நண்பர்களே, சுபேட்சை என்பது சுபத்தை விரும்பும் இச்சை, நல்லது வேணும்னு நினைக்கிறது. உயிருக்கு அறிவு பயன்படுத்தப்படாத போது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுடும். ஆனா மனிதனுக்கு மாத்திரம்தான் நன்று தீது பிரித்து அறிகின்ற அறிவு இருக்கின்றதுனால ஒரு முறை பட்டறிவாலே இது இப்படி பண்ணா இப்படி ஒரு இடைஞ்சல் வருதுன்னு தெரியுதா இல்லையா? தெரிஞ்சது. அப்ப இதை செய்யக்கூடாது, இது வேண்டாம் அப்படின்றது தெரியும். எதெல்லாம் வேண்டாம், உயிருக்கு இடையூறு, இறை உணர்வுக்கு இடையூறு, தடைகளா இருக்கிறது எதுன்னு புரிய புரிய தடை இல்லாம நமக்கு துணையா இருக்கிறது எதுன்னு ஒரு லிஸ்ட் கிடைக்கும் இல்லையா? அப்படி துணையாக இருக்கக்கூடிய, உயிருக்கு துணையான, நம்மை உயர்த்தக்கூடிய விஷயங்களைத்தான் சுபத்தை விரும்பும் இச்சை என்று குறிப்பிடுகிறார். சுபம் என்றால் உங்களுக்கு தெரியும், நன்மை, நன்று. அப்ப நல்லதை விரும்பி தேடி வகுப்புக்கு வர்றீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ஆனந்த யோகம் அறக்கட்டளையினுடைய இந்த இணைய வழி நிகழ்வுல நல்ல ஒரு உரை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இங்க தேடி வந்திருக்கீங்க. பாருங்க, இந்த தேடி நல்லதை தேடி வருகின்ற அந்த உணர்வுக்கு பேர் தான் சுபத்தை விரும்பும் இச்சை, நல்லதை விரும்புகின்ற ஆசை. இததான் முதல் கருத்தாக சொன்னார்.
இத சத்பொருளை பற்றிய நாட்டம் என்றும் சொல்லலாம். சத்தாகிய மெய்ப்பொருளை பற்றி அறிந்து தேடி பெற முற்படுகிறது. அப்ப மெய்ப்பொருள் ஒன்று உண்டென்று தெரிகிறது. அதை அடைவதற்கான வழி வகை என்ன என்று முற்படுகிற போது அந்த உயிருக்கு ஒரு வேட்கை, தாகம், அறிய வேண்டும் என்ற அவா ஏற்படுகிறது பாருங்க. அதுதான் இங்க சுபேட்சை என்று சொல்லும். சுபத்தை விரும்பும் இச்சை என்று சொல்லணும். அப்படி இதை மிக அவசியம். அந்த விரும்பும் இச்சை வந்து அதை கடக்கிறோம். அதான் முதல் திரை. அப்ப அந்த ஆசையும் விட வேண்டிய இடம் ஒண்ணு வரும்ன்றது இதுக்கு ஒரு அடையாளம். அதனால்தான் ஒரு இடத்துல சொல்றாங்க, ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள். என்னப்பா கடவுளை தேடுகிற ஆசையை விட சொல்லி சொல்றீங்களேன்னு நீங்க கேட்கலாம். அதுதான் இங்க உள்ள சிறப்பு. அப்படி சுபத்தை விரும்பும் இச்சை. இரண்டாவதாக விசாரணை. அப்படி தேடி போகிற போது எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக, இதான் கேள்வி. அதுக்கு பேர் தான் விசாரணைன்னு சொல்லக்கூடிய. இப்போ ஒரு தலைப்பு கேட்குறீங்க, கோள்களை பற்றி சிந்திக்கிறீங்க. அது இருக்கா இல்லையா, அதுக்கும் நமக்கு சொந்தம் உண்டா இல்லையா, அதனுடைய ரேஸ் நமக்கு பாதிக்குமா இல்லையா, பாதிக்கும்னா அப்ப என்னால அதை மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாதா, இப்படின்னு விசாரிக்கிறது ஒரு வரிசை. மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு மகர்ஷி 16 காரணங்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விசாரணையில சேரும். அகத்தாய்வுகள்ல நம்ம செய்யறது தற்சோதனைன்னு சொல்றோம். இந்த இடத்துல அது விசாரணை என்று பெயர் பெறுகிறது. அப்ப அந்த விசாரணைக்கு பேர் தான் ஆராய்ச்சி என்பதால். அன்பர்களே, இந்த ஆராய்ச்சி அல்லது விசாரணை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா ஞானத்தை நோக்கிய ஒரு விளைவும் முயற்சியையும் தருகிறது. அப்ப ஞானம் வேணும்னா என்ன வேணும்? இப்ப சொன்ன மாதிரி எது, என்ன, எங்கிருந்து, எப்படி, எதுவாக என்று கேள்வி வேணுமா இல்லையா? கேள்வி வந்தாதான் ஞானத்துக்குள்ள போறோம். அப்ப அது அடுத்த கட்டம். இதனையும் கடக்க வேண்டும் என்று. அடுத்த 2 திரை விலகியாச்சு. மூன்றாவது தனுமானசி என்று சொல்லக்கூடியது. தனுமானசின்னு சொன்னா பற்று விடல் என்பது. பற்று விடுக. அததான் சொல்றாங்க, பற்றுக பற்றத்தான் பற்றினை, பற்றுக பற்றத்தான் பற்றினை. அவன் எப்படி இருக்கான்? இறைவன் பற்று இல்லாம இருக்கான். பற்றுக பற்றத்தான் பற்றினை. சரி, எதுக்கு பற்றுக? அப்பற்று விடற்கு. உனக்கு உலகின் மீது, உலகத்தின் மீது இருக்கின்ற பற்று குறையணும், விட்டு போகணும்னு சொன்னா இறைவன் மீது உன்னுடைய நாட்டத்தை பெரிதுபடுத்திக்கொள் என்று சொன்னதுதான் இந்த வரிகள், குறள் இல்லையா? அதுபோல இங்கே பற்று விடல் என்பது எந்த வகையிலன்னா, அதாவது உள்ளதை உள்ளபடி உணர்தல்னு வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல் என்போம். அதனை நாம் அந்த உள்ளதை உள்ளபடி பார்த்தல்ன்றது எங்க வருதுன்னா புத்தருடைய உபாசனாவில் வருது. நமக்குள்ள பார்க்கறது, வெளியில பார்க்கறது இல்லை. என்ன, வெளியில தேடணும்ல கடவுளை, அது வேலையே இல்லை. இங்க உனக்குள்ள பாருங்கிற இடம், அந்த இடம் கடை உள்ள என்ற இடம் விபாசனாவில் வரக்கூடும். அப்படி இந்த தனுமானசி என்று சொல்லக்கூடிய பற்று விடல் என்பது அப்ப அகத்துறவைத்தான் குறிக்கும். மகர்ஷிகிட்ட போய் துறவை பற்றி கேட்கிறாங்க, சாமியாரா போறதை பற்றி என்ன சொல்றீங்க? அவர் சாமியாரா போனவரான்னு கேட்டா இல்ல, அவர் 2 பொண்டாட்டிக்கார் இல்லையா? அப்ப அவர் ஒரு குடும்பஸ்தர் தான். அப்ப அவர் சாமியாரா போகல. அப்ப பற்று விடுவதை பற்றி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவின் முறையில் கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுங்கிறார். உறவின் முறையில் நமக்கும் அதுக்கும் என்ன உறவு?
நாம அந்த விஷயத்துல, அந்த பொருள்ல, அந்த நபர்ல எந்த அளவுக்கு அதை டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியும் சிந்தனையும் தெளிவும் இருந்தா அளவோட வச்சுக்கலாம்ல. பிள்ளைக்குட்டியா இருக்கட்டும், பேரம்பேத்தியா இருக்கட்டும், மகன் மருமகளா இருக்கட்டும், இல்ல நட்பு வட்டமா இருக்கட்டும். சில பேர் ஆபீஸே கதின்னு போயிடணும்னு இருப்பான், குடும்பத்தையே திரும்பி கூட பார்க்க நேரம் இல்லாம. இது மாதிரி எதை எதை எந்த அளவுக்கு டீல் பண்ணணும்னு ஒரு ஆராய்ச்சி வேணும்ல. அதை தான் இங்க வந்து பற்றுவிடல்ல முறைப்படுத்தி கொள்ளுதல். அதுதான் உறவை பற்றி மகரிஷி சொல்லும்போது, உறவின் முறையில் கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இது நல்லா புரிஞ்சா போதும், நமக்கு ரொம்ப ஒரு அரிய உயர்ந்த ஞானம் இதில் கிடைக்கும். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்னை பொறுத்தவரையில யாக்கை நிலையாமை என்பது, யாக்கை நிலையாமைங்கிறது வள்ளுவர் சொல்லுகிற ஒரு முழு அதிகாரம். இந்த உடல் தோற்றம் இல்லையா, பிறந்ததிலிருந்து இறப்பு வரை, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்றோம். ஆனா இதை சாஸ்வதம்னு நினைச்சிட்டு மனுஷன் என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், புரியுதா? ஈகோ மயமாகி அந்த தான் தனதை பிடிச்சுக்கிட்டு ஆடிய ஆட்டம் என்னன்னு ஒரு பாட்டுல கூட வரும். மயானத்திலே தான் சமரசம் உலாவும் இடமேன்னு பாடியிருப்பாங்க ஒரு திரைப்படத்துல, பழைய படத்துல. சமரசம் உலாவும் இடமேன்னு. ஏன்னா செல்வந்தனும் இங்கதான் முடிகிறான், பெரியவனும் இங்கதான் முடிகிறான், ஞானி இங்கதான் முடிகிறான், முட்டாளும் இங்கதான் முடிகிறான் என்று வரும். அது போல அப்ப இந்த நிலையாமையை புரிந்து கொண்டால் இந்த பற்று விடல் நமக்கு பக்குவமாகும். வேற ஒண்ணு எல்லாம் நான் கொள்ளுகின்ற விருப்பு வெறுப்பு ஆணவம் இதெல்லாம் சாஸ்வதம் நினைக்கிறவன் அறியாமையில் இருக்கானா இல்லையா? அப்ப அந்த அறியாமை நீங்கிற போது மனசு என்னத்தை போப்பா பட்டினத்தாரே சொல்லிட்டார், காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு அப்படின்னு முடிவு செய்கின்ற இடம் அது. அதை கூட இன்னொரு வகையில சொல்லுவாங்க. இப்போ உள்ள நவீன ஞானத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே உட்கார்ந்தா இருக்க போது, நேற்று இல்லாத ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்குதுங்க. சரி, இந்த பிரச்சனை இப்படியே உட்கார்ந்து இருக்குமானா இல்ல, இதுவும் கடந்து போகும். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த இதுவும் கடந்து போகும் என்று கருதி புரிகிறது தான் அங்க பற்றுவிடலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படும். இப்ப 3 திரைகளை பார்ப்போம். 4வதாக சத்துவாபத்தி என்று. சத்துவாபத்தி என்றால் சத்தாகிய இறைப்பொருளை பற்றுதல் என்று. சத்தாகிய இறைப்பொருளை பற்றுதல் என்பது. அப்ப உண்மை உணர்தல், சுருக்கமா சொன்னா உண்மை உணர்தல். ஆமா, உண்மை என்னன்னு தெரியணும்ல, எது உண்மை எது பொய்ன்னு தெரியணும்ல. வாழ்வே மாயம் உலகே மாயம். இந்த உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் முதல் நடிகர்கள், வர்றோம் போறோம் போயிடுவோம், இதெல்லாம் வாய் வேதாந்தம் பேசும்போது நல்லா சௌக்கியமா சொல்லுவான். ஆனா அது மனதுக்கு உறுதிப்பட வேண்டும். அப்ப அந்த நிலை என்பதுல சத்தை மட்டுமே நாம பற்றணும், மெய்ப்பொருளை மட்டுமே நாடணும், மெய்ப்பொருளை மட்டுமே தேடணும். மெய்ப்பொருளை அடைகிற வரையில், அதாவது இறைவனை, அதாவது கடவுளை, அதாவது மெய்யை அடைகிற வரையில அந்த புரிதல் உணர்தல் தெளிதல். கடவுள் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி. அது இது எல்லாத்தையுமே இயக்கிற ஏதோ ஒரு பேராதார சக்தி இருக்கத்தான் செய்யுதுன்ற பதில். சரி, அப்ப இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப இருக்கிற கடவுளை எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னா, அதுதான் சத்துவாபத்தி என்பது. சத்தை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து குருவின் வழி அறிந்து தெரிந்து உணர்ந்து நிலை பெற முதல்ல புரியணும். ஞானத்துல கேள்வி கேட்டு புரியணும், புரிஞ்சு தெளிவாகணும், தெளிஞ்சதுல நிக்கணும். இதை எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டது ஞாபகம் வரும். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிற்றல் நடத்தியிருக்கேன் இல்லையா?
அந்த இடம் இங்க வரும். இதுதான் சத்துவாபத்தி என்று சொல்லக்கூடிய. அடுத்து ஒரு திரை, 5வது திரை சமுசக்தி என்று சொல்லக்கூடியது. அது அந்த சத்து என்ற நல்ல பொருளை தேடி புரியணும் அப்படிங்கிற தேடுதல் ஒரு இடத்துல விட்டு போகும்னு பேசியிருக்கேன். நாம ஒருக்கா துரியாதீதம் பற்றி பேசும்போது அல்லது பிரம்மஞானம் பற்றி பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, சத்தை பற்ற வேண்டும், நல்ல விஷயத்தை நாட வேண்டும் என்ற விருப்பமும் கூட அற்று போகணும். இது ஏன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நல்ல விஷயம் வேணுங்கிறதா, ஆனா அதையே ரொம்ப ஆழமா வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னு வைங்க, யாராவது இடையூறு வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? உங்க கோபம் பூரா யார் இடைஞ்சல் பண்ணாங்களோ, நான் மன்றத்துக்கு போகணும் தியானத்துக்கு போகணும்னு தான் நினைக்கிறேன், இதுக்கு இடைஞ்சலா இவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மேல கோபமா வந்துடக்கூடாதுல்ல. இப்ப அந்த இடத்துலயும் இப்ப இடையூறு செய்கின்ற அந்த உயிரும் பிரம்மன் தானே, அதை தானே கிளாஸ்ல பிரம்மஞானத்துல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிகிற போது, அப்ப அந்த பற்றியதை விடல்ன்றது பற்று விடல்னு இங்க சொல்றாங்க. அதுதான் சமுசக்தி என்று சொல்லப்படுது. புரிகிறதா? அடுத்தது பதார்த்த பாவனை என்று சொல்லக்கூடிய. பதார்த்தம்னா உங்களுக்கு தெரியும், இலையில வைக்கப்படுகிற வேறுபட்ட சுவைகளை கொண்ட உணவு முறைகளை குறிக்கும் பதார்த்தம்ங்கிறது இல்லையா? முன்னால வைக்கிறாங்க கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், இல்ல பச்சடி, இப்படி விதவிதமா வைக்கிறாங்க. இதான் பதார்த்தங்கள்னு சொல்றோம். இந்த பதார்த்த பாவனைன்னா என்னன்னு கேட்டா, இது கசப்பு, இது இனிப்பு, இது புளிப்பு, இது உவர்ப்பு என்று உணர்கிறோம் பாருங்க வேறுபடுத்தி. இது ஒரு இடத்துல போக வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். நான் மாணவனா இருக்கும்போது எங்க பெரியவங்க இள வயதுல சிறு வயதுல எனக்கு சொன்னது என்னன்னா, குருகுல வாசம்னு நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசன் மகனும் சரி, மற்றவங்க யார் மகன், மந்திரி மகனும் சரி, வேற சாதாரண மகனும் சரி, எல்லா அந்த ஒரு வயசுக்காரவங்கெல்லாம் குருகுலம்னு ரிஷியும் ரிஷி பத்தினியும் நடத்துற அந்த ஒரு ஹாஸ்டல் அண்ட் எஜுகேட்டிங் வச்சுக்கோங்களேன். அப்ப கல்விச்சாலைக்கு ஈக்குவலா அப்ப இருந்தது. அங்க கொண்டு விட்டுருவாங்க. அங்க முண்டிதம் செய்து தலைமுடி நீக்கி, மொட்டை பையன்னு சொல்லுவாங்க, முண்டிதம் செய்து அந்த கல்வி கற்றல் கல்விச்சாலையில ஒரு மாணவனாக்கப்படுவான். அப்படி மாணவனாகிய பின்னர் அந்த வரிசையா உட்கார்ந்து சாப்பிடுற போது ஒரு செயல் செய்வாங்க. என்னன்னா, எல்லாம் சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாடமெல்லாம் முடிஞ்சிருக்கும். மத்தியான சாப்பாடு வரிசையா பரிமாறிட்டே வரும்போது, இந்த முதல்ல பருப்பு வச்சு நெய் போடுவாங்க இல்லையா, அந்த நெய்க்கு பதிலா வேப்பெண்ணெய் ஊற்றுவாங்களாம். நெய்க்கு பதிலா வேப்பெண்ணெய் ஊற்றுவாங்களாம். இப்ப மாணவன் சாப்பிடும்போது, ஐயா இது என்ன கசக்குது, நெய்ய காணும், வேற ஏதோ ஊத்திட்டீங்கன்னு கேட்டா, உனக்கு உலக அறிவும் ஞானமும் வந்தாச்சு, இங்க ஆன்ம ஞானத்துல பற்று குறைஞ்சு போச்சு, நீ போன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களாம். இது எப்படி இருக்கு? அப்ப அதுதான் இந்த இடத்துல பதார்த்த பாவனை என்பதுல நான், நன்று தீது, இதெல்லாம் நன்று அது வேணும்னு நினைக்கிறதும், இதெல்லாம் கெட்டது இது வேணாம்னு நினைக்கிறதும் கூட அற்று போகிற இடம் பதார்த்த பாவனை என்று பிரித்து பார்க்கிற அறிவு. பிரித்து பார்க்கிற அறிவு வாழ்க்கையில் நன்று தீது புரிஞ்சுக்கிறது தேவைப்படுது ஒரு ஸ்டேஜ்ல. ஆனா இப்ப மேல்நிலை எதுக்கு போறோம்? துரியாதத்துக்கு போறோம். மேல்நிலைக்கு போகும்போது இந்த ஒரு நாட்டமும் அற்று போக வேண்டும். புரிகிறதா? அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார்கள். அதை சுருக்கமா சொன்னா, இரட்டைகள் அற்று போகிற இடம். விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, பகல் இரவு, ஆண் பெண் என்று, சொர்க்கம் நரகம் என்று அடைதல் என்று ஒன்று இல்லை என்று புரிந்து, அது பதார்த்த பாவனை, அதை புரிந்து கொள்ளுதல், தெளிதல் என்பது. அப்படி 7வது திரையாக துரியத்தை குறிப்பிடுகிறார். இப்ப நாமெல்லாம் வேதாதிரி மகரிஷியினுடைய வழியில மன்றத்துக்கு வந்த உடனே பூர்வ மத்தியில தியானம் கொடுத்தாச்சு. சரி,
இதுக்கு பேர் என்ன? பிரத்யாகாரம் அப்படிங்கிறோம் அட்டாங்க யோகத்துல. ஆனா தாரணை தியானம் எங்க? துரியத்துல. துரியம் எப்படின்னு விளக்கும் போது அறிவியல், யோக நித்திரை, தூங்காத தூக்கம், பிரம்ம புழை, இறைநிலைக்கு நுழைவாயில், கேட்வே டு காட், திருவடி, துரியம். நான்காவது நிலை துரியம்னா ஏகம், துவத்தியம், திரயம், துரியம்னு விளக்கியிருக்கேன் இல்லையா? அந்த துரியத்தை சொல்றேன். அப்ப அறிவோடு கூடிய விழிப்பு நிலைன்னு விளக்கியிருக்கேன் இல்லையா? அறிவொன்றரனின்ற அறிவார் அறிவில் பெரிவொன்றர நின்ற பிறா நிலையோ, கந்தர் அனுபூதியில வர்ற வரிகள். அப்ப அந்த அறிவு மாத்திரமா இருக்கணும், அறிவு பிரகாசமா இருக்கணும். அதாவது என்ன அறிவு பிரகாசமா இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா, நீ ஞான மார்க்கத்துல போறதுனால உனக்கு பெறக்கூடிய முழுமை தெளிவு என்னன்னு கேட்டா, மீண்டும் சகஜ வாழ்க்கையில வாழ நீ இறங்கும் போது அங்க அந்த எச்சரிக்கை உணர்வு உனக்கு இருக்கணும். எதுக்குன்னு சொல்றேன். இது ஒரு குருகுல வாசம் கதை தான். குரு கிட்ட சீடன் பாடம் கேட்டான். குரு நல்லா சொன்னாரு, ஒண்ணும் இல்லப்பா, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எல்லாம் பிரம்மந்தான்ட்ட. என்ன சொல்றாரு குரு? எல்லாம் பிரம்மந்தான்ற. சரி, எது? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமறிந்த பரிபூரணானந்தமே, எல்லாம் பிரம்மம் என்று புரிஞ்சுட்டான். நல்லா சொன்னாரு குரு. அந்த ஆனந்தத்தோட ரோட்ல போயிட்டு இருக்கான். முடிச்சுட்டு பாடம் கேட்டு ரோட்ல போயிட்டு இருக்கான். அங்க என்ன நடந்துருச்சுன்னா, அந்த அரண்மனை யானை ஒண்ணு இருக்குல்ல, அந்த யானைக்கு மதம் பிடிச்சு போச்சு. மதம் பிடிச்சு போய் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. யானைக்கு மதம் பிடிச்சு போச்சு, ஓடுங்க ஓடுங்கன்னு யானை பாகம் கத்துறான். எல்லாரும் ஓடுறாங்க. இவன் என்ன நினைச்சிட்டு போறான், குரு நல்லா சொன்னாரு, எல்லாம் பிரம்மம். பார், இந்த ஓடுறவங்க, இந்த பொருட்கள், இந்த யானை, நானு, எல்லாம் பிரம்மம் அப்படின்னு அந்த ஆனந்தத்திலேயே போயிட்டு இருக்கான். எப்படிங்க? அந்த ஆனந்த மிதப்பிலேயே போயிட்டு இருக்கான். இவன் ஒதுங்கல. அப்ப யானை என்ன பண்ணுச்சு? லேசா துதிக்கையில தூக்கி ஒரு வீசிட்டு போயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுநாள் குரு கிட்ட போகும்போது என்னையான்னா, யானை பிரம்ம என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருச்சுங்க, இப்படி ஆயிப்போச்சுன்னு ஒண்ணு. நீ எல்லாம் பிரம்மம் நான் சொன்னதை நீ எடுத்துக்கிட்டேன்னு நல்லா புரியுது. ஆனா யானை பிரம்மத்து மேல இருந்து பாகன் பிரம்மம்னு ஒண்ணு இருந்துகிட்டு யானைக்கு மதம் படிச்சு எல்லாரும் ஓடிடுங்க ஓடிடுங்கன்னு சொல்லிச்சு. அந்த பிரம்மம் சொன்னதை நீ கேட்டியான்னார். யாரு? குரு கேட்கிறார். இப்பத்தான் அவனுக்கு புரியுது. ஓ, எல்லாம் பிரம்மம்னாலும் எது எதுகிட்ட எந்த அளவுல அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அறிவு தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த தேர்தல் தெளிவு, அது அந்த விழிப்புணர்வு தான் துரியத்தினுடைய முக்கியம். நீங்க யோகத்துல எங்க உழவு வேணாலும் போங்க, கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சு தெளிங்க. ஆனா மீண்டும் சகஜ வாழ்க்கையில வகுப்பு முடிஞ்சு புறட்டு போகும்போது உங்க செருப்பை தானே பார்த்து போட்டுக்கிட்டு போகணும். ரோட்ல எந்த பக்கம் போற, எங்க போற, எல்லாம் கான்சியஸ் வேணுமா இல்லையா? ரோடு கான்சியஸ் வேணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இந்த சீடன் போனா பாருங்க, பிரம்ம ஞானம், எல்லாம் பிரம்மம் அப்படின்னு போனான். யானை பிரம்மம் என்ன பண்ணுச்சு? பாகன் பிரம்மம் சொன்னதை கேட்காதனால. அது போலதான் இந்த துரியம் என்பது அறிவோடு இருத்தல், அறிவின் விழிப்புணர்வோடு இருக்கிறதுல தான் ஓஷோ அறிவின் விழிப்பு நிலையை பற்றி அவ்வளவு சிறப்பா பேசியிருக்காங்க. எல்லா ஞானியர்களும் அந்த விழிப்பு நிலை மாறாதிரு என்ற கருத்தை சிறப்பாக முன்வைத்திருக்கிறார். சரியா? ஆகையினால இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய. அங்க ஜோதி தரிசனம் பார்க்க போகும்போது 7 திரை கலர் கலரா அப்படி நீக்கின உடனே ஜோதியை பார்த்தாச்சுன்னு வந்துட்டா. அறிவை வழிபடுன்னு சொன்ன வள்ளல் பெருமானார், ஜோதியை வழிபடு, சடங்குகளை விடுன்னு சொன்ன வள்ளல் பெருமானார்,
அவருடைய இடத்துலையும் 7 திரைகளை நீக்கிற காட்சியை மட்டும், புறக்காட்சியை மட்டுமே பார்த்துட்டு கும்பிடு போட்டு வந்தா தப்பா ரைட்டா? சொல்லுங்க, உங்களதான் கேட்கிறேன். தப்பா ரைட்டான்னா அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். இதுதான் 7 திரைகள் என்று தெளிவு. சரி, இப்பொழுது நண்பர்களே, அடுத்த தலைப்புக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், எண் குணத்தான் என்று தந்திருக்கு. 7 திரைகள் எண் குணத்தான் இன்றைய தலைப்பு. இந்த எண் குணத்தான்றது என்ன அப்படின்னு கேட்டா, திருக்குறள்ல ஒரு இடத்துல சொல்ற, கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமிலவே. அப்ப இந்த பேதாபேதங்கள் கடந்து இந்த குணங்களையும் தாண்டின்னு சொல்லப்படுது. எண் குணத்தான் இறைவனை சுட்டப்படுகின்ற வார்த்தை போல தெரிகிறது, உண்டா இல்லையா? இப்ப இறைநிலையை அடைவதற்கு இந்த 8 கல்யாண குணங்களை நாம் பெற வேண்டும் என்பதை பேசினார். இதே வார்த்தையை எண் குணத்தான் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, கந்தர் அனுபூதியிலே வருகிறது. என்ன சொல்றாங்க? பொறுவும் கவரும் புவியும் பரவும், பொறுவும் கவரும் புவியும் பரவும் எண் குண பஞ்சரனே என்று சொல்லுகிறார். எண் குணத்தான் என்பது இங்கேயும் வருது. இப்ப திருக்குறள்லையும் எண் குணத்தான் என்று வருகிறது, கந்தர் அனுபூதியில எண் குண பஞ்சரனேன்றாங்க. அப்ப அந்த 8 குணங்களை தெரிய வேண்டும் இல்லையா? அதை தான் இப்பொழுது நாம சிந்திக்க போகிறோம் அன்பர்களே. இது என்னன்னா, முதல்ல உணர்ச்சி வயம் கூடாது. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் நான் என்ன பண்ண போறேன்னு அலமலந்து போகக்கூடாது. அப்ப என்ன சொல்றோம்? கொஞ்சம் இரு, பொறு, நிதானி. பிரச்சனை தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, பிரச்சனை தான். இந்த பிரச்சனை என்ன பண்ண, முதல்ல டயக்னைஸ் பண்ணணும், பிரிச்சு பார்க்கணும். என்ன நடந்திருக்கு, என்ன வந்திருக்கு இந்த பிரச்சனை, ஹவு டு ஹேண்டில் திஸ், வேணுமா இல்லையா? வேற ஒன்றும், சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகி போச்சே, கோவப்பட்டா ஆகுமா? சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகுதுன்னா என்ன? நான் வண்டியில போயிட்டு இருந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. சைக்கிளா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், 2 வீலரா இருக்கட்டும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? அதை தான் எடுத்துக்கணும். அந்த இடத்துல போய் டென்ஷன் ஆகி, நானே முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல இந்த வண்டி இப்படி என்ன பழி வாங்கிடுச்சு, கோவப்பட்டா எனக்கு அர்த்தம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த உணர்ச்சி வயமாகுதல் என்பது இங்கே தன்வயத்தனாதல் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் கருத்து 8 குணங்கள்ல. தன்வயத்தனாதல் புரிகிறதா இல்லையா? இப்ப நாம எப்படி இருக்கணும்? எப்ப தன்வயம் இல்லாம உணர்ச்சி வயமா இருக்கலாம் சொல்லுங்க பாப்போம். எப்ப தன்வயம் இல்லாம உணர்ச்சி வயமா இருக்கலாம்? எப்பவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா கணங்கள்லயும் நாம அமைதி நிலையில தான் இருக்கணும். அப்ப அந்த அமைதி என்ற நம்முடைய சுய அனுபவத்தை விடாதிருத்தல், அதுதான் தன்வயத்தனாதல். அதுக்குதான் தவம் செய்யறோம், ஆலயத்துல போய் வழிபாடு பண்றோம், மந்திரம் சொல்றோம், யோகம் செய்யறோம். இதெல்லாம் ஏன் இந்த 3 செய்யறோம்? தன்வயமா இருக்க பழகுதல் தான், பயிற்சி தான் அது. இதுதான் முதல் நிலை. இதனை ஆகினை என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அடுத்தது தூய உடம்பினநாதர். 8 குணங்கள்ல 2வது குணம் தூய உடம்பினநாதர். அப்படின்னா என்ன? இப்ப இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது பஞ்சபூத சேர்க்கையாலானது. பஞ்சபூதங்களிலே உயிரை பேண வேண்டும். உயிரை பேண வேண்டும் என்று சொன்னால், உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்கிறார்கள். அப்போ உடம்பை கவனிக்கணும், பராமரிக்கணுங்கிறது இருக்கு. நான் இஷ்டத்துக்கு கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருப்பேன், இஷ்டத்துக்கு ஊர் சுத்தி சம்பாதிக்கணும்ட்டு சாப்பிட்ற நேரத்தையே கருதாம ஓடிக்கிட்டே இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னா, இந்த உடம்பு இவரை போட்டு பார்க்குமா இல்லையா? ஒரு அல்சர் வருதா இல்லையா சிலருக்கு, வேலைக்கு சாப்பிடாதனால? அது மாதிரி. அப்ப
இந்த உடம்பையும் பேண வேண்டும், அதனோடு புற தூய்மை அக தூய்மையும் பேண வேண்டும். இதுல அகம் பாதிக்கப்பட்டா உடம்பும் பாதிக்கப்படும் இல்லையா? மனசு சரியில்லைன்னு வைங்க, உடம்பு சரியா வருமா? உடம்பு ரிப்பேர் ஆயிடும். உடம்புல இருக்க முக்கியமான ஒரு 3 விஷயம் இந்த நேரத்துல மறந்துடக்கூடாது. எது? வாத, பித்த, சிரேத்தம். சரியா? அப்ப இந்த 3ம், அதாவது காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், ரத்தம் ஓட்டம் ஒழுங்கா இயங்கணும். இதுதான் தூய உடம்பினாதல் என்பது. இப்ப அகமும் சீரா இருக்கணும், புறமும் சீரா இருக்கணும். 3வதாக இயற்கை உணர்வினாதல் என்று சொல்லப்படும். இந்த இயற்கை உணர்வினன் என்ற சொல் இருக்கிறத பாருங்கள் அன்பர்களே. இன்றைக்கெல்லாம் பார்க்கிறோம், என்னையா மழை பெய்ய வேண்டிய காலத்துல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குன்றான். சரி, வெயில் காலம் இல்லையா? மார்ச் மாசம், ஏப்ரல் வரப்போகுது, மழை பெய்யுது அப்படிங்கிறான். இப்ப என்ன இருக்கு, இயற்கைக்குன்னு வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம் என்றெல்லாம் அந்த இயற்கையினுடைய ரிதம் முறையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சீர்மை. ஏன்னா சந்திரன் வருவது யாராலே, சூரியன் தெரிவது எவராலே? எல்லாம் இயற்கை பேராற்றலுடைய இயக்க ஒழுங்கு. இதை இயற்கையின் இயக்க ஒழுங்கு என்று வேதாதிரி மகரிஷி அவர் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த இயற்கை எங்க இருக்குன்னா எங்கும் இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் என்ன பண்றான்? நான் நினைச்சது நடந்தா போதும். இப்ப இதுல சில பல விஷயங்களை என்ன பண்ணிடுறோம், இயற்கைக்கு புறம்பான விஷயங்களை நாம கையில எடுத்துக்கிறோம். இப்ப பறவைகள், விலங்குகள்லாம் இரவு ஆன உடனே கூண்டுல போய் அடைஞ்சிடுது, கூட்டுல போய் அடைஞ்சிடுது. காலையில சிறகு விரித்து பறந்து இரை தேட போகுது. அப்ப இரவுல ஓய்வு 8 மணி நேரம்ன்றது இருக்கு கணக்கு. நாம என்ன பண்றோம், அப்பத்தான் 9 மணிக்கு மேல வீட்டுக்கு வர்றோம், 10:30 மணி வரைக்கும் டிவி பார்க்குறோம். அதுக்கு மேல ஏதோ போய் கடையில போய் புரோட்டாவை தின்னுட்டு வர்றோம். இப்ப உள்ள ஜீரண உறுப்புகளும் மற்ற இயற்கையினுடைய விஷயங்கள்லாம் முறையா இயங்குறதுக்கு நாமளே என்ன பண்றோம், இடையூறாக இருக்கிறோம். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு, இயற்கை உணவு முறைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உப்பு புளி காரம் எவ்வளவுக்கு குறைக்கணுமோ குறைச்சிட்டு, இன்னும் சொல்ல போனா அந்த உப்புக்கு பதிலா இந்து உப்பு, இந்த மிளகா காரத்துக்கு பதிலா மிளகு காரம், இந்த புளி அதுக்கு பதிலா லெமன், இப்படி உணவு முறைகள்ல ஒழுங்குபடுத்தி கொள்வது என்ன காரணம்? இயற்கை உணவு முறைன்னு கேள்விப்பட்டிருக்கு. இது நிறைய இருக்கு, விரிவா அது ஒரு பெரிய தலைப்பு, பேச வேண்டியது. அது ஒரு நாளைக்கு பேசு. சரி, அப்ப அந்த இயற்கை உணர்வினாதல் என்பது 3வது தன்மை நாம் அடைய வேண்டியது. இயற்கையோடு ஒத்து போகணும். இயற்கையோடு முரண்பட்டோம்னா, நாம் அதனை தப்பினால் அது நம்மை தப்பாதோ? உண்டா இல்லையா சொல்லுங்க. நீ இயற்கையை புறம்பா நடத்தினேன்னா இயற்கை ஒன்ன போட்டு பார்க்குமா இல்லை? பல பேருக்கு இந்த சித்தாந்தம் புரியறதே இல்லை. என் இஷ்டத்துக்கு என்னமோ பண்றதெல்லாம் பண்ணிடுவேன், பண்ணிட்டா அப்புறம் வம்பும் எதிர் விளைவும் வரும்போது மட்டும் ஐயையோ கடவுளே அப்படின்னு அவன்கிட்ட போய் சண்டைக்கு போடும். அது ரொம்ப அழகா வேதாதிரி மகரிஷி சொல்றாங்க. செயல் விளைவுதானே இயற்கையின் ஒழுங்கமைப்பு. செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பை நிகழ்ந்திருக்க பரமனிடம் போய் தூற்றுவதால் என்ன பயன்? கடவுள்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, கடவுளே இது உனக்கே நியாயமா இருக்கா, இப்படி எல்லாம் நடக்குது, நான் நல்லவன் தானே, எல்லா கேள்வியும் கேட்கிறேன். ஆனா இயற்கையை மதிச்சு வாழ்ந்தியாகிறது. அதான் இயற்கை உணர்வு. நான் இதை ரொம்ப ஆசையா பேசுவேன். இதை ஈவரா பெரியார் கூட சொல்றார், இயற்கை உணர்வினனுக்கு கடவுள் பயமோ தயவோ தேவையில்லைங்கிறார். அப்ப இயற்கை உணர்வினன்லாம் புரிய வேண்டிய இடம் ரொம்ப முக்கியமானது. அதை புரிஞ்சுக்கோ. சரி, அடுத்தது முற்றும் உணர்தல். இந்த குணம் முற்றும் உணர்தல்னா, இப்ப உயிர், மெய்ப்பொருள், உலகம், இந்த 3 தானே இருக்கு.
கடவுள்னா என்ன, நான்னா என்ன, இந்த உலகம்னா என்ன, இதைதான் முப்பொருள் உண்மை உணர்தல்னாங்க இல்லையா? அப்ப இந்த முற்றும் உணர்தல்ன்றது இந்த மூணுக்குள்ள கரெக்ட் ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டா தெளிவா இருக்கும். தெளிவா இருக்கா இல்லையா? தெளிவா இருக்கிறதுக்கு தான் என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை நூல்ல முக்கோண விதின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. தயவு பண்ணி புக் வாங்கினவங்க எல்லாம் நல்லா உள்ள போய் அந்த அத்தியாயம் சிறப்பா படிங்க. ஆனா அது வேற எங்கும் விளக்கப்படாத ஒரு நல்ல ஒரு கோணத்தை அதில் நான் அணுகி இருக்கிறேன் என்பதை பெருமையோடு மகிழ்ச்சியோடு உங்களிடத்துல இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முக்கோணத்துல என்ன வந்துடுது? தான், இயற்கை பேராற்றல், சமுதாய விதி. தான் மேல முக்கோணத்தினுடைய ஒரு மூலையில, இயற்கை பேராற்றல், இயற்கை விதி, லா ஆஃப் நேச்சர், அது ஒரு பக்கம். சமுதாய வினை, சமுதாய வினை, அது ஒரு பக்கம். இப்ப இந்த மூணும் எப்படி ஒத்து போனா சக்சஸ் ஆகுது, இதுல எது நம்மளால சீர்மை செய்ய முடியலன்னா அது நம்ம திருப்பி போட்டு பார்க்குது, அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துறோம் இல்லையா? அதை பத்தி பேசியிருக்க, அதை தெரிந்து கொள்ளும். இதுதான் அந்த முற்றுமுணர்தல் என்ற தெளிவு. வேற ஒன்றும் இல்லை. கடவுளுக்கு நமக்கும் உள்ள உறவு தெரியணும். அது தெரிஞ்சா எல்லாம் பிரம்மம்னு தெரியும். எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் யார் மேலேயா கோபம் வருமா? குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் அப்படின்னு மகர்ஷி பாடியிருக்காங்க. அப்ப யாரையும் வெறுக்கிறதுக்கு வேலை இல்லை, யாரையும் குற்றவாளின்னு நினைக்கிறதுக்கு வேலை இல்லை, யாரையும் எதிரின்னு நினைக்க வேலை இல்லைன்னு ஒரு உயர்ந்த ஞானத்தை பேசியிருக்காங்க அந்த இடம். அடுத்தபடியாக இயல்பாகவே பாசங்களில் நின்றும் நீங்குது. ஐயா, இந்த வகுப்புக்கு நீங்க வர்றதுக்கு முந்தி எப்படி இருந்தீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த வகுப்புக்கு நீங்க வந்துட்டீங்க. வந்ததுனால ஒவ்வொரு நாளும் பாடம் கேட்க 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 பல கோணங்கள்ல பல விஷயங்கள்ல புரிதல் ஞானத்துக்கு வருதா இல்லையா? புரிதல் ஞானம் வர 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 குரு கொடுக்க 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 நம்முடைய அறிவு மேம்படுகிறது. இப்ப என்ன ஆகும்? அறிவு பக்குவப்பட்டு மேன்மை நிலை பெற 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 இங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க, நிறைய விஷயங்களை கெட்டியா வேண்டாததெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருப்போம். தானா என்ன பண்ணிடுவோம்? இதுதான் இயல்பாகவே பாசங்களை நின்றும் நீங்குதல். இது யாரும் சொல்லி செய்யறதில்ல. துறவு தானா விடணும். அகத்துறவு தான் முக்கியம், புறத்துறவு இல்லை. துறவி வேஷம் போடுறது முக்கியம் இல்லை. அதனாலதான் வள்ளுவம் சொல்லுகிறது, மழித்தலும் நீட்டலும் வேண்டாமாம். மொட்டை அடிக்கிறதும் தாடி வளர்த்துறதும் வேண்டியதில்லை. மழித்தலும் நீட்டலும் வேண்டாமாம். உலகம் பழித்தது ஒதுக்கிவிடு. இந்த இயற்கையும் உலகமும் சமுதாயம் ஒத்துக்கொள்ளாத கெட்ட விஷயங்களை, வேண்டாத விஷயங்களை நீ விட்டுட்டாலே போதும். இங்க நீ கொட்டை கட்டினா என்ன, மொட்டை போட்டா என்ன, பட்டை போட்டா என்ன, கட்டையில போனா என்ன, அப்படிங்கிறதான் விஷயம். அதுதான் இயல்பாகவே பாசங்களில் நின்றும் நீங்குதல். புரிதல் வர 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 அந்த துறவு இங்க வரணும். அட என்னத்தையா கொண்டு போற உலகத்துல, இல்ல வெளில இல்ல, ஆகல, நடக்கல, கிடைக்கல, முடியல, ஓ இப்ப அகல பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இப்ப நானே இன்னைக்கு இருப்பேனோ நாளைக்கு இருப்பேனோ நாளைக்கு இருப்பேனோ எனக்கே தெரியாது, நிலையாமைய புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என் மனசு இப்ப என்ன ஆயிடுச்சு? இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போய் சேர்ந்தா போதும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற அளவுக்கு வர்ற பாருங்க. அதுதான் இயல்பாகவே பாசங்களை நின்றும் நீங்கிறது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பேசவே எனக்கு ருசியாக இருக்கிறது. சரி, அந்த இடம் வந்தாச்சுன்னா அடுத்தது பேரருள் உடைமை. நண்பர்களே, நீங்கள் எல்லாம் வேதாதிரிய மாணவர்கள். வேதாதிரி மகர்ஷி ஜீவகாந்தம் பற்றி சொல்லி இருக்கிறார், வான்காந்தம் பற்றியும் பேசியிருக்கிறார். அது வான்காந்தமாக இருக்கட்டும் ஜீவகாந்தமா இருக்கட்டும், ரெண்டும் காந்தம் தானே. மின்சாரம் பேட்டரி செல்லுல இருந்தும் வருது, மின்சாரம் இபிலையும் வருது, மின்சாரம் இன்னும் பவர்ஃபுல்லாகவும் சப்ளை ஆகக்கூடிய கருவிகளும் உண்டு. ஆக மொத்தத்தில் மின்சாரம்ன்ற ஒரு பண்பு, ஒரு ஆற்றல் ஒன்றுதானே. அது போல நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தையும் புரிந்து வான்காந்தத்தையும் புரிந்து
அதை ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணி பேராற்றல் பெறுவதற்குரிய ஒரு கனெக்ஷன் தான் துரியம் துரியாதீதம். புரியுதா புரியலையா? இப்ப நூற்றுக்கணக்கான சேனல்ஸ் அலைவரிசை வருது இல்லையா? ரேடியோவில் எப்படி ரேடியோ ஸ்டேஷன் நிறைய இருக்கும், அது மாதிரி நூற்றுக்கணக்கான சேனல் இருக்கு. ஹிந்தியில இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாத்துலயும் சேனல்ஸ். ஆனா அது எல்லாத்தையும் மொட்டை மாடியில வைக்கிற ஒரு ஆண்டனா என்ன பண்ணுது? டிஷ் ஆண்டனா அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. அது மாதிரி நாம இங்க சிற்றறிவா இருக்கிறோம், தவிச்சுக்கிட்டு இருக்கோம், முடியலையே இல்ல பாட்டு பாடிட்டு இருக்கோம். அட இல்லையா, அங்க பேராற்றல் ஒண்ணு இருக்கு, அதோட ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது இருக்கு. அந்த டிஷ் ஆண்டனாவை போட்டு அந்த வான்காந்தத்துல கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொன்னா உனக்கு டிவியில இந்த வீட்டுல இருக்க மின்காந்தம் அழகா எல்லா படத்தையும் காட்டிடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? பேரருள் உடைமை. அங்க எங்க கனெக்ட் பண்ணுமோ அங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நீங்க எல்லா சேனலுமா வந்து வச்சு பார்ப்பீங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வர்ற எல்லா மொழி சேனலும் நான் வச்சு பார்க்குறேங்க, எல்லா நிகழ்ச்சியும் வச்சு பார்க்குறேன்னு சொல்ல போறது. புரியுதா? அப்ப இந்த இடத்துல நமக்கு வேண்டியதை வாங்கிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதை எப்படி சேனலைஸ் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி இங்க பேரருளோடு நம்ம இணைத்து கொண்டு நமக்கு திஸ் ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் வாட் எவர் மேபி தட் டோட்டாலிட்டி வில் சப்ளைஸ்னு ஒரு சீக்ரெட் இருக்கு. இது உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்க முடியும். அதுக்குரிய வழிதான் தவம். அதுதான் துரியம் துரியாதீதம். சரியா? பெறுவீர்களாக. அடுத்தது முடிவிலா ஆற்றலுடைமை. அடேப்பா, இது சொல்லும் போதே நல்லா இருக்கு. எண்ட்லெஸ் பேராற்றல். சரி, பேராற்றலை வாங்கிக்கிறதுக்கு முதல்ல உன் உடம்பு தாங்கணுமேப்பா. தவத்துல 9 மைய தவம் எல்லாம் இருக்கு. அந்தந்த மையங்கள்ல அதீதமா தவம் பண்ணா நமக்குள்ள சூப்பர்மசி ஆற்றல்லாம் வரும்ன்றது இருக்கு. நான் அதையெல்லாம் அதிகம் ப்ரெஸ்கிரைப் பண்றது இல்லை. ஏன்னு சொன்னா இங்க வரும்போது வர்ற ஆளுகளுக்கு சரி என்னென்ன மையத்துலன்னா என்னென்ன கிடைக்கும்னு தெரிஞ்சாச்சு. அப்ப எனக்கு அது வேணும், அது வேணும்னா அப்ப அந்த 9 மையம் கொடுங்க, நான் அதை அதிகமா பண்ணி நான் இங்க இருந்துகிட்டே எங்கேயோ பாக்குறேன், எங்கேயோ போறேன்னு விரும்புறான் அவன். நான் அந்த அன்பரை மறுத்து விட்டேன். இப்ப அவருடைய ஆசை வேற மாதிரி போகுது. என்கிட்ட வந்து கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருந்தா அவர் நியாயமான ஆசைன்னு பாராட்டி வழி சொல்லி கொடுத்துருப்பேன். அவர் தவத்துல வேற ஏதாவது ஸ்பெஷல் தவம் பண்ணி அதனால நான் என்ன கிடைக்கும்னு பார்த்தா நீ இன்னும் மந்திரவாதி மாதிரி ஜீபூம்பா வேலையை தானே தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு இதை நான் கொடுக்க தயாரா இல்லைன்னு சொல்லி நான் மறுத்து விட்டேன். அது மாதிரி அன்பர்களே, இப்ப அந்த சிறப்பு தவங்கள் என்று சொல்லக்கூடியதுல எப்படி சிறப்பான ஆற்றல்களை நாம பெற முடியுமோ அந்த சிறப்பான ஆற்றல்களை நாம் பெறுவதற்கு உரிய ஒரு பேரு அங்க இருக்கு. அதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் துரியம் துரியாதீதம். அப்ப இங்க என்ன வேணுமோ அதை இறைநிலை சப்ளை பண்ணும். அப்ப அது முடிவில்லாத ஆற்றல் உடைமை என்று சொல்லப்படுகிறது. 7வது குணம். அடுத்தது வரம்பிலா இன்பம் உடைமை. இன்பம்னா என்ன சொல்லுங்க? இன்பம்னா என்ன? நல்ல சாப்பிட்றது இன்பம். கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதுக்கினிய இசை எங்கே என்று ஓடினேனே அல்லாமல் அந்த பேரின்பத்தை நான் தேடினேனாங்கிறது தான். அதுக்கு பேரு எட்டர்னல் பிளஷர்னு பேரு. அந்த பேரின்பத்துக்கு என்ன பேரு? முடிவிலா ஆற்றல் இன்பம். அதாவது புரியுங்களா? சிற்றின்பம் பேரின்பம் வேறு எடுத்து தெரியுதா இல்லையா? அதான் தெரிஞ்சுக்கணும். நீ அனுபவிக்கக்கூடிய புலன் இன்பங்கள் எல்லாம் எல்லை கட்டியதே. அப்புறம் அதுக்காகவே இந்த அலையிறிய மனிதா. சரி, எந்த ஒரு ஒன்றை உணர்ந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. அப்ப காந்த ஞானம் விளங்கியாச்சு, பிரம்மஞானம் விளங்கியாச்சு, எல்லாத்தையும் பிரம்மம்னு பார்க்க தெரிஞ்சாச்சு.
இப்ப எல்லா உயிர்களோடும் எல்லா பொருட்களோடும் நேர்நிறை உணர்வு கொண்டு பொருள்களை கூட நம்மோட சமயம் செய்து கொள்ள முடியும். நம்புறீங்களா இல்லையா? பொருள்களை கூட, உயிரில்லாத பொருள்களை கூட நம்மோடு சமயம் செய்து கொள்ள முடியும், ஒத்து போக வைக்கலாம். அதுதான பஞ்சபூத நவகிரகம், அந்த கோள்களை ஒத்து போக வைக்கிறோம். அதை இன்னொரு விதமா சொல்லன்னா, சித்தர்களும் ஞானியர்களும் யோகியர்களும் தபஸ்விகளும் தொட்டது பொன்னாகும் நடத்தி காட்டினாங்கல்ல இல்லையா? ஸ்பரிச வேதின்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க இரும்பையோ செம்பையோ தொட்டு கையில கொடுத்தா தங்கமா மாறிடும். ரசவாதம் என்று பெயர். ஆற்றல் பெற்றிருந்தார்களா இல்லையா? ஆமான்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல அவெல்லாம் ஃப்ராடு பேர் வழின்னு மறுக்கிறீங்களா? முடியும். அப்ப அதுதான் இங்க வரம்பில்லா ஆற்றல் உடைமை என்று சொல்லப்படுகிறது. எனவே எண்குணத்தான் என்ற தலைப்பில தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை என்று சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இந்த எண்குணத்தால் என்ற ஒரு சிந்தனையை திருக்குறளும் பேசியிருக்கிறது. அருணகிரிநாதரும் கந்தர் அனுபூதியிலே பேசியிருக்கிறார் என்பதை மேற்கோள் காட்டி, இதெல்லாம் பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சு ஒவ்வொன்றையும் உள்ள பாருங்கன்ற ஒரு ஆசைக்காகத்தான் உங்களோட இந்த தலைப்புகளை கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்களாம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா பெரியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எண்குணத்தான்னா அதுக்கு இவ்வளவு சொல்லியிருக்காங்க, 7 திரைகள்னா இவ்வளவு சொல்லியிருக்காங்க இல்லையா? 5 கோஷங்கள்னா அதை எவ்வளவு நிறைய விளக்கியிருக்காங்க. பதிப்பசு பாசம்னா எண்ணில்லாத விளக்கங்களை 3 பொருளை தான் விளக்கியிருக்காங்க. ஒன்றானவன்னா ஏகன் அநேகன்னு அதையும் விளக்கியிருக்காங்க. அதனால இப்படி ஒவ்வொன்றையும் புரிந்து உணர்ந்து தெளிந்து நின்று வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு ஒரு நல்லதொரு தலைப்பாக 7 திரைகளும் 8 குணங்களும் என்ற சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, சமுசக்தி, பதார்த்த பாவனை, துரியம் என்ற 7 திரைகளும், தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நின்றும் நீங்குதல் மற்றும் பேரருளுடைமை, முடிவில்லாத ஆற்றலுடைமை, வரம்பிலா இன்பம் உடைமை என்ற 8 குணங்களையும், கல்யாண குணங்களையும், இது கடவுளுக்கு சொன்ன குணங்கள்னு தூக்கி போட்டு போயிடாதீங்க. நாம கடவுள் நிலை அடைவதற்கு நமக்காக வழங்கப்பட்ட முந்தையோர்கள் பெரியவங்களுடைய நல்ல ஞான கருத்துக்கள், இதையெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், என்னுடைய அணுக்க குருநாதர் கடலூர் அருள்நிதி சிவலிங்கம் ஐயா அவர்களை நினைத்துக் கொள்ளுகிறேன். எந்த வார்த்தைக்கு நுணுகி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லி இதையெல்லாம் நான் குறிப்பெடுத்து வச்சு இன்றைக்கு உங்களோட பேசுறேன்னா, இந்த குறிப்புகள்லாம் என்னுடைய 10-12 டைரியில 3 டைரியில எழுதி வச்சிருக்கேன். அதைத்தான் இப்ப உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சமுதாயத்துக்கு சென்று சேர வேண்டிய சொத்துக்கள். அதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து உங்களுக்கு வழங்கி இது சென்று சேர ஒரு பணி செய்வதற்கு குருவினுடைய ஞானத்தை, என்னுடைய குரு எனக்கு கொடுத்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்த மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இன்று நமக்கு 7 திரைகளும் 8 குணங்களும் என்ற தலைப்பிலே மிக அற்புதமான தெளிவான சிந்தனை உரை அருளிய என் பழனி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இந்த சிந்தனை உரையை நீ செவிமடுத்த அன்பர்களும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. ஏன்னா இந்த இதுக்காக நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன். இப்பதான் ரீசெண்டா சமீபத்துல நமக்கு வள்ளலாருடைய அந்த தைப்பூச விழா வந்தப்போ அந்த ஜோதி பார்த்தப்போ எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இது ஏதோ ஆர்ப்பாட்டம் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற ஒரு நிலைமைப்பாட்டுல நான் இருந்தேன். இதற்கான விளக்கம் நீங்க ரொம்ப சீக்கிரமாவே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அந்த இதுல ஏன்னா சுபேச்சை, விசாரணை, தனுமானசி, சத்வாபதி, அடுத்து சமுசக்தி, பதார்த்த பாவனை, துரியம், அதை பற்றி ரொம்ப தெளிவா விளக்கினீங்க ஐயா. ஒன்னொன்னுமே இப்ப துரியத்துல நாம அறிவின் விழிப்பு நிலையில் மறவாதிருக்க வேண்டும் என்பது மிக அற்புதமாக சொன்னீங்க. அறிவுடன் கூறிய விழிப்பு நிலை. நாள் அந்த சத்வாபதி சத்தை பற்றி தெரிந்து உணர்ந்து அறிந்து தெளிவாகி அதன்படி நிற்க வேண்டும் என்பதையும் மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். என் குணத்தான் உண்மையிலே அந்த ஐயாவுடைய திருக்குறள்ல கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னா அந்த என் குணம் எங்களுக்கு என்னன்னே தெரியாம இருந்ததுங்கய்யா. தன் வயத்த நாதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயற்கையாகவே அந்த பாசங்களில் என்று இயல்பாகவே அந்த பாசங்களில் என்று நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவிலா ஆற்றல் உடைமை, அடுத்து வரம்பிலா இன்பம் உடைமை. இது எல்லாமே கடந்து போகும்போது அந்த முடிவிலா ஆற்றலுடைமை, வரம்பிலா இன்பம் உடைமையும் ரொம்ப எட்டர்னல் அந்த பிளிஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அருமை அருமை. அதே மாதிரி நமக்கு அந்த புலன் இன்பம் எல்லை கட்டியது. எந்த உணர்வை உணர்ந்திடில் உங்களுக்கு எல்லையில்லாமல் விரிஞ்சு போகுமோ அந்த நேர் நிறை உணர்வு கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த முக்கோண விதியும் சொன்னீங்க ஐயா. தான், இயற்கை, சமுதாயம், அதுவும் நமக்கு மகரிஷி ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காங்க. அந்த சமுதாய நோக்கோடு இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்வானது மிக சிறப்பாக இருக்கும் என்பது மிக தெளிவாக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். கேள்வி பதில் நிகழ்வுக்கு முன்னாடி சில அறிவிப்புகள் அறிவிச்சிருங்க ஐயா. கேள்வி பதில் கேட்கும் விரும்புமானவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மிக அற்புத சிந்தனை உரை அளித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை நமக்கு இன்று பௌர்ணமி மதியத்துல இருந்து நாளைய 10 மணி வரைக்கும் இருக்கிறதுனால நாளை அதிகாலையும் பஞ்சபூத நவகிரக தவம் நடைபெறும். நாளை மாலை சாந்தி தவம் நடைபெறும். காலை பஞ்சபூத நவகிரகத்தை தொடர்ந்து ஈரை ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுடைய சிந்தனை துளிகளின் விளக்க உரை நடைபெறும். மிக அற்புதமான சிந்தனை உரை. நீங்கள் அனைவரும் கேட்டு வாழ்வியலில் நாம் சிறந்து செயலாற்ற வேண்டும். எல்லாமே கேட்டுட்டு போறது இருக்கக்கூடாது. இப்ப ஐயா சொன்ன மாதிரி எதையும் கேட்டு ஆராய்ந்து தெளிந்து நமக்கு எது ஏற்புடையதோ அதன்படி நாம் செயலாற்றினால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்பதை எல்லா குருமார்களுமே சொல்றாங்க. அதை நாம பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த பேராற்றல் நமக்கு தானே உதவி செய்யும் என்பதை உணர்வோம், உணர்ந்து தெளிவோம். அதுபோல் அற்புதமான சிந்தனை உரைகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு நம்ம ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஆசான் அவர்களின் உண்மை தத்துவங்களை உள்ளது உள்ளபடி எடுத்துரைத்தக்கவே தமிழ் ஆனந்த யோகம் இளைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் உங்களுக்காக உங்களின் பேராதரவோடு இந்த தமிழ் ஆனந்த யோகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இதில் வரும் சிந்தனை உரைகள், சிந்தனை தெளிவு, இப்போ பேராசிரியர்கள் வழங்கக்கூடிய தெளிவுரைகள் அனைத்தையும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து அவர்களும் வாழ்வில் சிறந்து ஓங்க நாம் ஒரு கருவியாக இருந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒவ்வொரு நாளும் இப்பொழுது பஞ்சேந்திரிய தவமும், வெள்ளிக்கிழமைகளில் கருமைய சாந்தி தவமும், சனிக்கிழமைகளில் ஆரோக்கிய தியானமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலை நேரங்களில் ஆசான் அவர்களோடு உயிர் கலப்பு பெற்ற மூத்த பேராசிரியர்களை கொண்டு பல்வேறு சிறப்பு சிந்தனை உரைகள், சனிக்கிழமைகளில் பல்வேறு இயற்கை மருத்துவம், வேளாண்மை சார்ந்த பேராசிரியர்களை கொண்டு உங்களுக்காக சிறந்த சிந்தனை உரைகளை வழங்கி கொண்டீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்வியல் தத்துவம் அனைத்தையும் வழங்கி கொண்டுள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் ஜோதிட ஞானம் பற்றிய நல்ல தெளிவான புரிதலை
நம்முடைய இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருளி கொண்டுள்ளார்கள். அனைத்து நிகழ்விலும் கலந்து அனைவரும் சிறப்பிப்போம், ஆன்ம தூய்மை பெறுவோம், மற்றவர்களையும் இணைத்து நாம் தொண்டு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பார்வதி அம்மா, வாழ்க வளமுடன். பேசலாமா? வாழ்க வளமுடன். கேளுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்களுடைய இது எப்போதுமே ஒரு சர்க்கரை பொங்கல் மாதிரி இனிமையான ஒரு அனுபவம். இன்னைக்கு கொஞ்சம் அந்த சுயேட்சைன்னு ஆரம்பிக்கும் போது வந்துட்டேன். நான் ஃபுல்லா கேட்டேன். சத்துவாபதி, அதே போல அந்த சத்தான அந்த மெய்ப்பொருளை, கடவுளை உணர்தல், அது புரிதல், தெளிதல் அருமையாக இருந்தது. அந்த அந்த சொன்ன அந்த உபதேசம் மாதிரியே நான் அதை எடுத்துக்கிட்டேங்க ஐயா. சமூகத்தின்னு சொன்னீங்க. அந்த சத்துங்கிற நல்ல பொருளை தேடியதை கூட அதையும் கடந்து போகிற மாதிரி ஒரு நிலை சொன்னீங்க. அந்த அந்த நிலையெல்லாம் நம்ம உயிர் உணரக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்க இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல என் குணத்தான் தலை அப்படிங்கிற மாதிரி அந்த திருக்குறளை சொல்லி 8 குணங்களையும் வரிசைப்படுத்தினீங்க. தன்வயம், முற்றும் உணர்தல், ஒவ்வொன்றும் பல தடவை எனக்கு அது புது அனுபவ உணர்வாக இருக்குங்கய்யா. தான் முதல்ல நம்ம மேல, அப்புறம் சமுதாய இது, இயற்கை பேராற்றலை உணர்தல், இந்த நிலைகள் எல்லாம் பெறுவதற்கு இந்த உபதேசம் எங்களுக்கு ஒரு படிக்கட்டா அமைதியா. உண்மையிலேயே அதை வளர்ந்துட்டு வர்ற நிலைய உணர முடியுது. மிக இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி வரல. மிக்க நன்றியா என்னுடைய ஆத்மார்த்தமான நிலையை உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க ஐயா. நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இது சொன்ன மாதிரி ஒரு நமக்கு தினமும் கோவில்ல போய் பிரசங்கம் கேட்க முடியாது. ஆனா நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே இங்க இப்போ நமக்கு அதுவும் இந்த 20ஆம் நூற்றாண்டின் தத்துவ ஞானி, காந்த தத்துவ ஞானி அவருடைய சீடர்கள் மூலம் நாம் கேட்கும் போது அது உண்மையிலே நம்மளுடைய உயர்நிலைக்கு அடுத்த படிக்கு எடுத்து சொல்லும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த முதல் ஸ்டெப்ல வந்து நிற்கிறோன்ற மாதிரி அந்த உணர்வு ஏற்படுத்துவது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து அம்மா 9 இருக்காங்க. அவங்க பேர் சொல்லிட்டு ஆரம்பிங்கம்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். சங்கர் பேசுறேன், கேரளா இருந்து. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சங்கர் சார். நன்றிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி சரிங்க. நான் சிந்தனை ஒரு தொடக்கத்துல கேட்டு கொஞ்ச நேரத்துல ஒன்று கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால ஒரு 10 நிமிஷம் கேட்க முடியும் போச்சு. அது என்ன பதிவு குழுவுல போடுவோம், கேளுங்க. சரி சரி. இருந்தாலும் நீங்க வரும்போது ஒரு 2-3 கேள்வி கேட்கணும்ட்டு இருந்தேன். அது மறுபடியும் ஞாபகம் வந்தது. ஒண்ணு வந்து சித்தர்கள், 18 சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்க இறைநிலையை உணர்ந்து நிறைய இது எழுதி வச்சாங்க, எல்லாமே எழுதி வச்சாங்க, தத்துவங்கள் எழுதி வச்சாங்க, எல்லாமே எழுதி வச்சாங்க. அன்றைய காலகட்டத்துல வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு இதாவே இருந்தது. அதாவது அது உணரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்து எல்லாமே இருந்தது. அப்ப அதுக்கு தகுந்தபடி அந்த தேவைகள், அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் செஞ்சுட்டு பண்ணா போதுமா இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த மனவளக்கலையில் இருக்கிறவங்களாகட்டும், நம்மளாகட்டும், எல்லாருமே வந்து இதை உணரணுங்கிற நல்ல ஆர்வம் இருக்கு, எல்லாமே பண்றாங்க. இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டா நிறைய பேர், இது என்னோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதுல, அவங்களும் இதே மாதிரி நல்ல ஆர்வம் இருக்கு. இது உணரணும், இறை உணர்வு பெறணும், தத்துவங்கள் கேட்கணும், இது உள்ளுக்குள்ளார போய் 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 என்னென்னமெல்லாம் ரகசியம் இருக்கு அது கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னங்க, இன்றைய காலகட்டத்துல ஆன்மீக உயர்வுக்கு தடையா இருப்பது என்னென்னமெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அது எல்லாமே நான் ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன் வச்சு பார்த்தேன். அது என்னன்னு, அதாவது ஒண்ணு வந்து குடும்ப சூழ்நிலை, 2வது பணம் சம்பாதிக்கிற சூழ்நிலை, 2வது பணம் இல்லாத சூழ்நிலை, 2வது பொறுப்புங்கிறது, உத்தரவாதம், அதாவது தொழில் உத்தரவாதம், இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு தடைகளை கொடுக்குது. இது வந்து எந்த அளவுக்கு அதுல இருந்து விடுபடணும். நீங்க சொன்னீங்க பற்றற்றான் அப்படி சொன்னீங்க. அந்த பற்று விடணுங்கிறது எல்லாமே இருக்குது.
ஆனாலும் என்னமோ புடிச்சிட்டு நம்மளை போட்டு அதுல இருந்து வெளிவிட முடியுமா பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதுல வந்து இந்த காலையில வாங்க எக்ஸர்சைஸ் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தாலும், அவங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, ஒண்ணு வந்து அவங்களோட பொறுப்ப பத்தி சொல்றாங்க, டைம் இல்லன்னு சொல்றாங்க. எல்லா ஆர்வம் இருந்துட்டு, இதெல்லாம் தடையா இருக்குது. நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க. இதான் என்னோட ஐயா கேள்வி. உங்க கேள்வியை சுருக்கமா முடிங்க. அப்ப நான் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். கேள்வி முடிஞ்சதுங்க. ரைட். இப்ப கூப்பிட்டுக்கிட்டு வர்றதுன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு வரது இல்லைங்க. அதுவே என்னை பொறுத்தவரையில் தவறு. கூட்டிட்டு வரது இல்லைங்களா? வ- இருங்க, கூட்டிட்டு கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். ஆ, சரி. அதாவது பசி இல்லாதவனை கூப்பிட்டு பந்தியில விருந்தோம்பல்ல உட்கார வச்சு எவ்வளவு அருமையா அவனை சாப்பிட சொல்லி பரிமாறி என்னப்பா வேணும் ஊட்டி கூட விடவான்னு கேட்டாலும் அவன் நல்லபடியா சாப்பிட மாட்டான் இல்லையா? ஆமாங்க. ஆனால் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, பசிச்சு கிடக்கிறவங்க இருக்காங்க. என் கேள்விக்கு, என் சிக்கலுக்கு, என் பிரச்சனைக்கு என்னையா பதில் சொல்றியா இல்லையான்னு கோபமா கேட்கிற அளவுக்கு சில பேர் வாழ்க்கையில சிக்கி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஆமா, கண்டிப்பாங்க. அதுபோல துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு இயேசுநாதர் சொன்னது போல அவர்களுக்குத்தான் நாம் கொடுக்கின்ற ஞானமே தவிர, எனக்கு எல்லா வளங்களும் இருக்கிறது, எல்லா நியாயங்களும் எனக்கு தெரியும்னு சொல்ற ஒரு நபர் இங்க உள்ள வந்தா அப்படி மேம்போக்கா கேட்டு மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து கேட்டு மறுபடியும் ரைட் நிறைவு பண்ணியாச்சு போயிட்டு வரேன்னு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு உயிர் நான் உய்ய வேண்டும், என்னை உய்வுபடுத்திக் கொள்வதற்கு என்ன ஞானம் கிடைக்கும்னு தண்ணிக்கு தவிச்சவன் போல, சாப்பாட்டுக்கு தவிச்சவன் போல தவிச்சிட்டு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய ஞானம் சிறப்பாக இருக்குமே தவிர, பசி இல்லாதவனிடம் வேலை நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால இது யாருக்கும் கூப்பிட்டு வந்து கொடுக்கறது இல்ல. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறதுன்றது சிறப்பா இருக்கும். இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது நிறைய தடை இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆமாங்க. அத ஒண்ணே ஒண்ணு சொல்றாங்க. தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், சேய் தடை என்றேன், தோய் தடை சிறியேன் எனை தடுக்க ஓர் தடையாதுமுளதோ, தடையேதும் இல்லாத தலைவனை காண்டற்கு தடையேதும் இல்லை. என்ன அர்த்தம்? இவன் தான் இங்க எல்லா இடைஞ்சலும் எனக்கு ஞானத்துக்கு வராம தடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சொல்லுகிற மனம்தான் தடைங்கிறத ஒரு நாளைக்கு தடைகளும் விடைகளும்னு பேசிடுவோமா? பேசலாங்க. கண்டிப்பா. வாழ்க வளமுடன். அதே மாரி நீங்க சொன்னீங்க. அதான் நான் நான் இது வந்து யாரையும் கூட்டிட்டு வர்றதே இல்லைங்க. காரணம் என்ன இருந்துச்சுன்னா, கூட்டு கூ கூட்டிட்டு வரலான்னு நெறைய பேர பார்த்தேன். ஆனா வரமாட்டேங்கிறாங்க. ஆனா வந்தவங்க, இப்ப வர்றவங்க கன்டினியூவா வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட இதத்தான் சொல்றாங்க. அதத்தான் நான் அதாவது வந்து நல்லா கன்டினியூவா 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பண்றாங்க. ஆனா மறுபடியும் வந்து தியானம் பண்ணும்போது தியானம் பண்றாங்க, எக்ஸர்சைஸ் பண்றாங்க, விளக்கம் கேட்கறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அந்த செய்யற டைம் மட்டும் தான் அவங்களுக்கு அந்த இது. வெளிய போயிட்டோன்னா அப்படியே வெளிய மாய லோகத்துல போயிட்டு, அந்த ம், தடைகள பத்தி தான் சொல்றாங்க. அந்த ம். இதத்தான் சொல்றேங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி நான் மறுபடியும் வர மறுபடியும் வர ஒரு நிமிஷம் இதுக்கு நீங்க அனார்கலி அம்மாகிட்ட பதில் கேட்டா பதில் சொல்லிடுவாங்க. இப்ப என்னுடைய பதில் உபதேசங்கள்ல, என்னுடைய பேச்சுக்கள்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி உண்டு. என்ன தெரியுமா? ம். நான் சொல்றதை எழுதிக்கிறீங்களா பேனா பேப்பர் எடுத்து? இல்ல சொல்லிக்கங்க. நான் எடுக்கிறேன். எத்தொழிலை செய்தாலும், சரிங்க. எத்தொழிலை சரி. செய்தாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ம். நட, தூங்கு, ஓடு, சாப்பிடு, வேலை செய்யு, சமையல் பண்ணு, எத்தொழிலை செய்தாலும், நடத்தல், இருத்தல், கிடத்தல், ஓடுதல் எல்லாம் எத்தொழிலை செய்தாலும், ஏது அவஸ்தைப்பட்டாலும், அவஸ்தையில நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம், ஜாக்கிர, சொப்பனம், சுழ்த்தி, துரியம், துரியாதீதம், 5 அவஸ்தை இருக்கு இல்லையா? ஆமாங்க. நீங்கள் ஏது அவஸ்தைப்பட்டாலும் சரி, முத்தார் மனம் இருக்கும் மோனத்தே. அப்ப துரியத்தை பண்ணிட்டு பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் தப்பா போகுது. ம். நல்லா கவனிங்க. இது ரொம்ப பேருக்கு தேவையான வரி.
அனார்கலியம்மா அடிக்கடி இதை கொட்டேட் பண்ணுவாங்க. உங்களுடைய வரிகள் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி. அந்த ரொம்ப பேரு துரிய வழிப்பு, துரிய பயிற்சி, துரிய நிறுத்தல்ன்றத ஒரு பயிற்சியா பண்ணிட்டு, நான் காலையில 3/4 மணி நேரம் பண்ணிட்டு, சாயந்தரம் 1 மணி நேரம் பண்ணிட்டேன்ட்டு வெளிய வந்துட்டேன்னு சொல்றாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, அந்த விழிப்புணர்வு எப்பவும் இருக்க வேண்டியதுதானே! அப்ப நீங்காத விழிப்புணர்வை பற்றி தான் இன்னைக்கு பேசியிருக்கேன். இன்னைய தலைப்பிலையும் பேசியிருக்கேன்னு சொல்லிக்கிறேன். அதனால அங்கதான் முரண்பாடு என்று அதே புரிந்தால் சரி. அதையும் சொல்லிக் குடுத்துட்டேங்கய்யா. அதாவது நீங்க என்ன இதே தான் நான் சொல்லிக் குடுத்தேன். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் தவமாவே செய்யுங்க. எத ஆ செஞ்சாலும் தவமாவே செய்யுங்க. சூப்பர் போதும். அது போதும். அத நீங்க சொல்லிக் குடுத்துருங்க. அது பிடிச்சுக்கிட்டவங்க மேல வந்துருவாங்க. அத கவனிக்காதவங்க வர வேண்டியிருக்கு. ம். ஏன்னா அது நீங்க எது செஞ்சாலும் விழிப்புணர்வோட செய்யுங்க. எத ஆமா. பண்ணாலும் பாதுகாப்போட செய்யுங்க. இதெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அவங்க கேட்கறாங்க, எல்லாம் செய்றாங்க. ஆனா ம். என்ன இந்த ஒரு உலகம் இழுக்குது பாத்தீங்களா? மாய உலகம் வந்து இழுத்துட்டே தான் இருக்கு. இப்ப என்னோட ஃப்ரெண்டு கூட ம். நெறைய நெறைய தியானம் பண்றாரு. காலையில 3 மணிக்கு தான் எந்திரிச்சு தியானம் பண்ணுவாரு. தத்துவ விளக்கம் கேட்பாரு. எல்லாமே சொல்லுவாரு. ஆனா ம். காலையில என்கிட்ட பேசுவோம். ஒரு 1 1/2 மணி நேரம் நாங்க பேசுவோம். அவர் சொல்றது பூரா அந்த மாய உலகத்த பத்தி தான் மறுபடியும் பேசிட்டே இருக்காரு. நான் இது மறுபடியும் விளக்கம் குடுத்துட்டே தான் இருக்கேன். அதாவது தவத்தையே இல்ல தவமா நான் உங்களுக்காக எடுக்கிற தலைப்புல நீங்க கேட்கிற மாயை, தடை இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். விடுங்க அடுத்த தலைப்புல. கண்டிப்பா எங்களுக்காக எடுங்கய்யா. கண்டிப்பா. மிக்க அதெல்லாம் அந்த நன்றி. தலைப்பு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா. ஆ, கொ- தடைகளும் விடைகளும். ஆமாம்மா குறிச்சிட்டங்கய்யா. ஆ, ம். ஐயாவுக்கு ஒரு சின்ன புரிதல், என்னுடைய புரிதல் சொல்றேன். அந்த சொல்லுங்க. மாய உலகம் அப்படின்னு ஐயா சொன்னது, இப்ப இந்த பாடல் வந்து நிச்சயமா எனக்கு நாள்தோறும் ஒரு 10 முறையாவது என்கிட்ட வந்து அது ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கும். அதை செய்ய செய்ய எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு ஈடுபாட்டோட செய்யும் போது ஐயா அழகா சொல்லுவாங்க, அந்த குடத்தில் தாதியின் மனம் குடத்தின் தலைமையில இருக்கும், குடத்துல இருக்கும்னுவாங்க. அதே தாதி மாதிரி விளையாடி இருகை வீசி வரும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான். ஆமா. அவங்க எந்த கதை பேசினாலும் அந்த குடத்தின் மேல இருக்கும். அத தழும்பாம, அலுங்காம, குலுங்காம வீட்டுக்கு கொண்டு வந்து குடுப்பாங்க. இப்ப குடத்து காலம்லாம் மாறி போச்சு. இப்ப நம்ம என்னன்னா தொழில் தான். வியாபாரத்துல நீங்க எத வேணா செய்யுங்க. நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. இந்த பிரபஞ்சம்ன்றது வேற. நீங்க மாயை என்கிற உலகம் சொல்வது வந்து அவரவர் மனத்திலே இருக்கக்கூடிய நாமளா ஏற்படுத்தி கொண்ட ஒரு உலகம். அதில் இருக்கக்கூடிய பொருள், அந்த சமுதாயம், மக்கள், ஊரார், உறவினர் அதெல்லாம் தான் மாயை. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன். அது எப்படின்னா, ஒரு சினிமா எடுக்குறாரு. ஒரு டைரக்டர். அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உலகம், அந்த கதை, அதுதான் அவருடைய உலகம். ஆனால் இந்த உலகம் பிரபஞ்சம்ன்றது தான் உண்மை பொருள். அதுதான் மெய்ப்பொருள். அதை நீங்கள் புரிந்து கொண்டால், இது எல்லாம் மாயை, இது கிடையாது அப்படின்ற ஒரு விழிப்பு நிலை உங்களுக்குள்ள வரும். அத புரிஞ்சிட்டீங்கன்னா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படவே வேண்டாங்க ஐயா. ரொம்ப சுலபமா ஆயிடும். தொடர்ந்து அவர்களை தவமும், தியானமும் செய்ய சொல்லுங்க. இது எல்லாம் எதுவுமே வேணும், வேணும், வேணும் நீங்க தேடவே வேண்டாம். எல்லாம் தானாக விட்டு விலகும். அப்போ அவரவருக்குள் ஒரு தெளிவு வரும். அது அவரவர்கள் தான் உணர முடியும். நாம சொல்லி சொல்லி உணர்த்த முடியாது. தீவிரம் தவமும் வேண்டும். தேடி தவமும் வருபவர்களுக்கு அடைய ஆமா, வேண்டும் என்ற தீவிரம் இருந்தால் சீக்கிரம் முடிப்பாங்க. ஆமா. தீவிரம் இல்லைன்னா அவங்க 2 நிச்சயமா. வருஷம், 3 வருஷம், 4 வருஷமா வந்துகிட்டே இருப்பாங்க. முடிச்சிட்டாங்களான்னு கேட்டா முழிப்பாங்க. ஆமா. அது வருமா வருமான்னு நாம எதிர்பார்க்க கூடாது. வரும், ஆனால் வராது. அந்த கதை தான். இது எல்லாமே நமக்குள்ளே கட்டிக்கொண்ட ஒரு மாய உலகம் என்பது நமக்குள் இருக்கக்கூடியது. ஆனால் மெய்யான உலகம் என்பது இந்த பிரபஞ்சம். அதுதான் ஆதி சிவம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அது அறிந்து தெளிந்து புரிந்து நின்றால் அது புரியும். இன்றோ வரும், இன்றும் வரும், நாளையும் வரும், வராமலும் போகும். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து நீங்க ஹேமா அம்மா, சொல்றது வாழ்க வளமுடன். மேடம். சங்கர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க எந்த ஊரு? நானு பொறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர். இப்போ வந்து செட்டில் ஆயிருக்கிறது கேரளா ஆலப்புழா. சரி. அங்க மன்றம் நடத்துறீங்களா? ஆமாங்க. நான் 4, 5 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன். நான் 30 வருஷம் ஆச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய துணை நம்பர் இருக்கா? ஆ இருக்கு. இல்லைங்க, இல்லைங்க. நான் என்னுடைய சாட்ல நம்பர் இப்ப நான் அம்மா சொல்றேன். போடுவாங்க. அத குறிச்சுக்கோங்க. சார்ட்ல போடுவாங்க. சரிங்க. குறிச்சுக்கோங்க. கொஞ்சம் நெறைய கேள்வியோட என்கிட்ட நேர்ல பேசுங்க அப்புறமா. பேசுறேங்க, பேசுறேங்க. ஒரு கேள்வி, 2 கேள்வி இல்ல. நெறைய கேள்வியோட வாங்க. சரிங்க.
நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். சரிங்க. ஒரு விஷயம் கூட சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்கய்யா. அதாவது ஆ, அஹ், இது நான் இப்போ நான் உணர்ந்தத நான் தியானம் பண்ணி இந்த கேள்வி கேட்டது எல்லாம் உணர்ந்தத மத்தவங்களுக்கு சும்மா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தேங்கய்யா. ம், மாயைங்கிற உலகம் அல்ல. அதாவது நாளைங்க ஒரு நாளே இல்லைங்கிற மாதிரியே சொல்லிக் கொடுத்தேங்க. ம். இதெல்லாம் ஒரு நாள் இல்லாம போகும். நம்ம நம்ம இறை உணர்வு மட்டும்தான் உண்மை. அது மட்டும்தான் நிலையானது அப்படின்னு சொல்லி, அது சிம்பிளாவே அந்த மாய உலகத்துக்கு கொண்டு போகாம, இந்த மாரி சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிக் குடுத்தேங்க. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி பரவால்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுட்டாங்க. அவ்வளவுதான். அதாவது ஆமா. அத சுருக்கமா சொன்னா நிகழ்காலத்தில் இரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அது சொல்லிக் குடுத்துட்டேங்க. அதுல சொல்லிட்டேன். அவ்வளவுதான். சிறப்பு. ம். அது போதும். அதாங்க. அந்த ஒண்ணே எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கும். சேர்த்துருங்க. ஆமாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன். வேற கேள்வி? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அஹ் வளமுடன். ஐயா பேரு? நான் ஹேமமாலினி, காஞ்சிபுரம் ஐயா. இப்போ ஆ, யூஎஸ்ல இருக்கேங்க ஐயா, பொண்ணு வீட்டுல. ரொம்ப சிறப்பான கொஞ்சம் லேட்டா தான் வந்தேங்க ஐயா. நான் என்ன ஆ. பசங்க எல்லாம் கிளம்பின பிறகு தவம் பண்ணிட்டு, ஏன்னா தமிழ் ஆனந்த யோகம் தவம் ஆரம்பிச்ச பிறகுதான் நான் வரா மாதிரி இருக்கு. அதனால நானே தவம் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். உங்க ஸ்பீச் கேட்டா ரொம்ப அருமை. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நமக்கு உண்மையிலேயே சிந்திக்க செய்யுது. எனக்கு என்னென்ன கொஸ்டின் கேக்குதோ, இங்க எழுறதோ, அதுக்கெல்லாம் விடை உங்க மூலியமா நெறைய கிடைக்குது எனக்கு. ஆ சந்தோஷம். இன்னொன்னு, நீங்க துரியத்திலேயே இருங்க, தவம் பண்ணிட்டு துரியத்திலேயே இருங்கன்றீங்க. ஆ நம்ம ஆகினையில இருங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இதுல எது கரெக்ட்டுங்க ஐயா? ஆ ஆகினை பெருநிலையா? துரியம் பெருநிலையா? ஆ ஆகினைங்கிறது வேண்டாத அமைதியா. விஷயங்களிலிருந்து மனதை திசை திருப்பும் பயிற்சி ஆகினை. ஓகேங்க. புறமாக உலக விஷயங்களில் சென்ற ஐம்புலன்களை ம், டைவர்ட் பண்ணி உள்ள திருப்புறது ஆகினை. அதுக்கு பேரு ம். ம், பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகிறது. ஓகேங்க ஐயா. அப்ப வேண்டாத விஷயத்த வெளியில போற மனச இங்க வான்னு ம், கூப்பிட்டு உள்ள திருப்பி ம், புருவ மத்தியில் ம், நிற்கும் போது ம், 5 புலன்களுக்கும் ஒரே இடமா வேலையை கொடுக்கும் போது என்ன ஆயிடுது? இப்ப ம், மெய்வாய் கண் மூக்கு செவி 5 சென்சஸ் ஒரே இடத்துல நிக்குதுன்னா மன ம். ஒடுக்கம் கிடைக்கிற இடம் அது. மனோமையம் ஆகினை. ஓகே, ஓகேங்க ஐயா. அது பயிற்சியில உள்ள வர்றவங்களுக்கு முதல்ல நாம கொடுக்கிற ஒரு ம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ம், ஆனால் துரியமோ ம், உன்னதமான யோக நிலை. துரியம் ம். பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் மணிக்கணக்கா. அதை ஆ, நான் உங்களுக்கு 1க்கு 2 பதிவு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆ. என்னுடைய செல் நம்பர் போட்டிருக்காங்கல்ல குழுவுல. இருக்குங்க ஐயா, இருக்கு. அதுல என்னுடைய உங்களுடைய செல் தொடர்புக்கு நம்பர். வாங்க. என்னுடைய யூடியூப்ல இருந்து துரியத்தை பற்றி உங்களுக்கு அருமையான விளக்கம் அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்லங்க ஐயா. நம்ம ஒரு நாள் பொழுதும் எப்போதுமே தூங்குற நேரம் தவிர மத்த எல்லா நேரமும் ஆகினையில இருக்கிறது நல்லதா? இல்ல துரியத்துல இருக்கிறது நல்லதான்னு கேக்குறேன். துரியம்தான். துரியம். துரியம்தான் ஓகே. உன்னதமான யோக நிலை. ஓகே. ஓகேங்க ஐயா. ம். அதாவது நீங்க இந்த தமிழ் ஆனந்தத்துக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணுங்க ஐயா. நம்ம மனச அடக்கிட்டு தன்னை உணர்தலுக்கான ஒரு தற்சோதனை மாரி ஒரு பயிற்சி உங்கள மாரி ஒரு ஞானிகள் மூலமா குடுக்கறது பெரிய விஷயம். அது உண்மையிலேயே எனக்கு சில நேரம் என்னால கலந்துக்க முடியலங்க ஐயா. எனக்கு ஒரு குடுப்பன அதான் நீங்க சொல்ற மாரி நமக்கு ஒரு குடுப்பன இருந்தா தான் எனக்கும் ஒரு பசி இருக்கு. ஞான பசின்ற மாரி பசி இருந்துனே தான் இருக்கு. எப்போன்னா, நமக்கு மத்தவங்க கிட்ட இருந்து பிரச்சனை வரும்போது நமக்கு நம்ம அதாவது நீங்க நமக்கு அமைதியா இருந்தா, "அமைதியா இருக்கியா? அமைதியா இருந்தா நீ ரொம்ப அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எழுது. அப்பவும் வலிக்குதுங்க ஐயா. நம்ம அமைதியா இருந்தா கூட அவங்க சொல்றத கேட்டுட்டு, அடி வாங்குனா கூட அமைதியா இருக்கோமே! அப்பவும் நம்மள இப்படி அடிக்கிறாங்களே! அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கு. இல்ல எப்ப நீங்க சொல்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னுடைய காலேஜ் பருவத்துல வந்தது. ஓகே, ஓகேங்க ஐயா. என்னையா உன்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் நீ அமைதியாவே இருந்து காட்டி ஜெயிக்கிறியே அப்படின்னு என்ன பார்த்து வியந்து போவதற்கு காரணம் எனக்கு கிடைச்ச குருமார்கள். அதாங்க அதே ஐயா. ஞானத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த ஸ்பீச் எல்லாம் யூடியூப்ல வருது கேளுங்க. ஆ சரிங்க ஐயா. இன்னைக்கு இல்ல நீங்க நம்ம முழுசா கேட்க அது முடியலன்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா. ஆமா, ஆமா. நான் கேட்கறேங்க ஐயா. அனார்கலி அம்மா கிட்ட சொல்லி கேட்டுவிட்டு நான் என்கிட்ட மீண்டும் பேசுங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா. நன்றி ஐயா. நல்லது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆ, நன்றி, வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி வாட்ஸ்அப் அம்மா. மூலமா கூட இணையலாம்.
ஞாபகத்துல இணைந்திருங்கள். ஐயாவோடது நிறைய இருக்கு. அவங்க சொல்ல சொல்ல நமக்கு நிச்சயமா வேப்பிலை தெளிச்சு விட்டா மாரி இருக்கும். இப்போ நன்மணி ஐயாவோடைய அந்த காலை நேர அ விளக்க உரைகளும், சிந்தனை உரைகளும், இப்போ நம்முடைய மகானுடைய இவங்க ஆசிரியர்கள், மூத்த பேராசிரியர்களுடைய விளக்க உரைகளையும் நல்ல தெளிவா இருக்கு. உண்மையிலேயே ஆன்ம தேடல் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க தேடினீங்கன்னா இந்த சித்தர்களும், மகான்களும் காத்திருக்காங்க உங்களுக்கு அருளக்கூடியதுன்னு. வானத்திலிருந்து அவர்கள் அருளலையோ, இங்க நமக்கு தமிழ் ஆனந்த யோகத்துல நிச்சயமாக நம்முடைய பேராசிரியர்கள் நாமெல்லாம் இதுக்கு பாக்கியம் செஞ்சிருக்கணும், புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதை நாங்கள் உணர்கிறோம். நீங்களும் உணர்வீர்கள். நன்றி அம்மா. மீண்டும் பார்வதி அம்மா பேசலாமா? அம்மா அம்மா நான் சொன்ன மாதிரி வேதாத்திரி மகரிஷி இப்போ நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதாவது ஐயாவும் சரி, நன்மணி ஐயாவும் சரி, காலையில தூங்கிட்டா கூட அந்த இதை மறுபடியும் போட்டு அதை கேட்கும்போது அவ்வளவு ஒரு ஞானத்தினுடைய தாகத்துக்கு, பசிக்கு நல்ல அமிர்தமான முக்கனியும் அப்படியே கலந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த உணர்ந்ததை இப்போ என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நான் உணர்ந்து தெளிந்ததை மாணவ செல்வங்களுக்கு விதைச்சிட்டு இருக்கேன். இன்னும் முழுமையாக செயல்படுவதற்கு 2 குருமார்கள் என்னுடைய ஆசையும் வேணும். மகிழ்ச்சி, நிறைவு, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா. சொன்ன மாதிரி பசித்தவனுக்கு தான் அந்த உணவின் ருசி தெரியும்ன்ற மாதிரி தேடலில் இருக்கிறவங்களுக்கு தான் இது தன்மை புரியும். எல்லாருமே வருவாங்களான்னு இல்ல. நமக்கு இந்த 30, 35 பேர் தேடலில் இருந்து சிறப்பாக உய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். நிச்சயமாக உங்கள் அனைவருடைய ஆதரவோடும் இந்த தமிழ் ஆனந்த யுகத்தில் சிறப்பாக வழி நடத்தி செல்ல நமக்கு இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க. நன்றி. நிச்சயமா அதுதான் சொல்லுவாங்களே, அந்த உணர்ந்து தெளிந்து அதன்படி செயல்படுதல் கூடிய அந்த மக்களுக்கு நாம கொண்டு சேர்த்தா அது போதும். அதுவே போதும். அதுதான் நன்றி. அதுவும் மாணவர்கள் அவங்க வந்து எழுதப்படாத புத்தகம். நம்ம என்ன சொல்றோமோ அப்படியே செய்யறாங்கம்மா. இப்ப நான் மற்ற பெரியவங்க கூட நிச்சயமா இந்த வயதில் தான் அவர்களுக்கு கொடுக்கணும். நாமெல்லாம் மூத்தவர்களாக இருந்து இப்ப நமக்கு இவங்க எப்படி அருள்றாங்க, அதே மாதிரி நாம அந்த இளைய பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவர்களுக்கு ரொம்ப நம்ம பாராட்டணும். இந்த இதுல இருந்து அவங்க மீண்டு வருவது பெரிய விஷயம். அதுக்கு மகரிஷி நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. அது நம்முடைய மூத்த ஆசிரியர்களிடமிருந்து நாம் கற்று நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும். உங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல நிறைய பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. வீட்டுக்கு அழைச்சும் கொடுங்க. ஏன்னா இப்ப ஐயா மாதிரி நீங்களும் ஒரு ஆவல்ல இருக்கீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக அது நல்லதா நடக்கும். நல்லதே நினைப்பு. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா இதோட நிகழ்வுல நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நிறைவு. வாழ்க வளமுடன். நீங்க விடை பெறலாம். இத்துணை நேரம் நம்முடைய அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறந்த தெளிவான விளக்கத்தை வழங்கி நமக்கு ஒரு ஆன்ம தேடலில் நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம தேடலில் ஒரு நிறைவு பெற நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும், நம்முடைய செயல்களை எவ்வாறு சீர்படுத்த வேண்டும் என்று ஆசான் அவர்களுடைய காந்த தத்துவத்தையும் செயல் விளைவு தத்துவத்தையும் 7 திரைகளும் 8 குணங்களும் பற்றி அற்புதமாக விளக்கிய பழனி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்த மெய் அன்பர்களும் தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். பழனி பார்வதி அம்மா பாடுறீங்களா? வாழ்க வளமுடன் பாடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம், தியானமே யோகம், யோகமே ஞானம். உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை
களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து செய்த பார்வதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்ததற்கு எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி சொல்வோம். இத்துடன் இந்த மாலை நேர அமர்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை உரை நிகழ்வில் கலந்து சிறப்பிப்போம். தமிழ் ஆனந்த யோகா அனைத்து நிகழ்விலும் கலந்து அனைவரும் சிறப்பிப்போம். ஆன்ம தூய்மை பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.